ஒருவேளை டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம் கொண்டு வந்தால் நான் முதல்வராக இருக்க மாட்டேன் என சட்டசபையில் விவாதத்தின் போது முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிராக தனி தீர்மானத்தை அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் தாக்கல் செய்தார். விவாதத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேசியதாவது: சுரங்கம் விவகாரத்தில் ஆரம்ப கட்டத்தில் அரசு தடுத்து நிறுத்தி இருக்கலாம். பிரதமருக்கு முதல்வர் அமைச்சர் எழுதிய கடிதத்தின் முழு விவரம் வெளியிடப்படவில்லை. தமிழக மக்களை பாதிக்கும் திட்டங்களை திமுக உறுப்பினர்கள் தடுப்பதில்லை. பார்லிமென்ட்டில் திமுக எம்பிக்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை. மனித உரிமைகள் பறிபோகும் போது திமுக எம்பிக்கள் ஏன் அழுத்தம் தரவில்லை? டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் 10 மாத காலமாக திமுக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நீங்கள் தனி தீர்மானம் கொண்டு வருவீர்கள். அதற்கு நாங்கள் விளக்கம் கேட்கக்கூடாதா? அது பற்றி நாங்கள் பேசக்கூடாதா? தலையாட்டி தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டுமா? 10 மாதமாக என்ன செய்தீர்கள்? அப்பொழுது ஏன் எதிர்க்கவில்லை? முழு விவரங்களை தராமல் தீர்மானம் போட்டால் நாங்கள் ஆமாம் போட வேண்டுமா என கேட்டார். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் அளித்த பதில்: திமுக எம்பிக்கள் பார்லிமென்ட்டில் கடுமையாக எதிர்த்தார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களிடம் அமைச்சர் மூர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தினார். பார்லிமென்ட்டில் அழுத்தம் கொடுக்கப்பட்டது. சட்டசபையில் தீர்மானம் கொண்டுவர விரும்பாத மக்களிடம் தெரியப்படுத்தினோம். மத்திய அரசுக்கு கடிதம் மூலம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். பார்லிமென்ட்டில் எதிர்ப்பு தெரிவித்த போது சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சுரங்கத்திற்கான ஏலம் விட்டாலும் மாநில அரசு அனுமதி கொடுக்காது. திட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். டங்ஸ்டன் திட்டத்தை தடுத்தே தீருவோம். ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழக அரசு அலட்சியமாக இருந்ததாக எதிர்க்கட்சி நினைக்கிறது. ஆனால் அப்படியில்லை. நான் முதல்வராக இருக்கும் வரை டங்ஸ்டன் திட்டத்தை வரவிடமாட்டேன். ஒருவேளை டங்ஸ்டன் திட்டம் அமையும் சூழல் வந்தால் நான் இந்த பொறுப்பில் இருக்க மாட்டேன். இவ்வாறு முதல்வர் ஸ்டாலின் பதிலளித்தார்.